தேவன் ஆபிரகாமுடனே பேசினார். நீ அதிகம் நேசிக்கும் உன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கும் மலையில் அவனை தகன பலியிடு என்றார். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. ஆமா, அப்பா ஏன் நம்ம கூட வேட்டையாட வர மாட்டேங்கிறாரு? அவருக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனா அவர் இஸ்மாயிலோட வேட்டைக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, போவாரு. ஒருவேளை நான் வில்ல பயன்படுத்துறதால தான் அவர் என் கூட வர மாட்டேங்கிறாரோ? ஆனா பொறி வச்சு வேட்டையாடுறதுல நீதான் உண்மையிலேயே சிறந்தவன். அப்படி இருந்தும் அவர் இஸ்மாயிலோட போன மாதிரி என் கூட வரவே மாட்டேங்கிறாரே. இங்க பாரு இசாக், ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அவன் போனதை நினைச்சு அவர் ரொம்பவே வருந்துறாரு. ஏன்னா அவன் அவருக்கு உதவியா மத்தவங்க பயன்படுற மாதிரி இருந்தான். நீ அவருக்கு பல வகையில உதவியா தான் இருக்க. உன்னை நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்படுவாரு. நீ மக்களை நல்லா வழிநடத்துற, கனிவா இருக்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை வேற நீ நல்லா பாத்துக்கிற. என் அப்பா இஸ்மாயில நேசிக்கிறாரு, அப்படிதான் இல்லையா? கண்டிப்பா.
அவர் உன்னையும் நேசிக்கிறார். ஆனா அவனை தான் அதிகமா நேசிக்கிறாரு. அதிகமா எல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரியான அன்பை செலுத்துவாங்க. அதெல்லாம் நம்மளால நிச்சயமா ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இத பத்தி நான் முன்னாடி யோசிக்கவே இல்லை. நீ இஸ்மேல் மாதிரி மாறணும்னு முயற்சி கூட பண்ணாத. நீ எப்பவுமே உன் அப்பாவுக்கு பிடிச்ச ஈசாக்காவே இரு. திடீரென்று ஆபிரகாமிற்கு ஒரு குரல் கேட்டது. ஆபிராம். அவருக்கு பதில் சொல்லும் வகையில், இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே என்று கூறியவர் அந்த குரல் தொடர்வதற்கு முன்னால் பூமியில் குப்பர விழுந்தார். உன் மகன், நீ விரும்பும் ஒரே மகன் ஈசாக்கை மோரியாவிற்கு அழைத்துச் செல். அங்கே நான் உன்னை வழிநடத்தும் ஒரு மலையில் அவனை பலிகொடு. ஆமா, நீங்க இன்னும் தூங்கலையா என் ஆண்டவரே? இன்னைக்கு ராத்திரி கூடாரத்துக்கு நானே காவல் காக்குறேன். எனக்கும் தூங்கலாங்கிற ஆசை இருக்கு. ஆனா தூக்கம் என்னை விட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். ஏன் என் ஆண்டவரே? பொதுவா காத்துல பாரம் அதிகரிக்கும் போது என்னாகும்? ஒண்ணு அது கடினமாகும், இல்லைன்னா அருந்து அப்படியே விழுந்துரும். நீங்க உடையாத அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு என் ஆண்டவரே. நான் இந்த கூடாரத்தை சுத்தி வர வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்பவும் உங்களுக்கு தூக்கம் வராம போச்சுன்னா அதுக்கப்புறம் நாம நிச்சயமா இந்த உரையாடலை தொடங்குவோம் ஆண்டவரே. நீ போலையா சார்? நீ போ. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர், வல்லமை படைத்த ஆண்டவராயும் இருக்கிறீர். அபிராம், அபிராம், சீக்கிரம் கிளம்பணும். தயாராகுங்க. அபிராம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு எங்க கிளம்புறீங்க? அந்த மலை பகுதிக்கு. எதுக்காக அங்க போறீங்க? பார்த்தா பலி கொடுக்க போற மாதிரி தெரியுது. எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். நீ அவங்க கூட எங்க போற ஈசாக்?
எனக்கு தெரியாது. வேட்டைக்கா? இருக்கலாமா? அது ஒரு பலி. நிச்சயமா உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் சாரா. வாங்க, சீக்கிரம் போகணும், வாங்க. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. முடியாது. இல்ல, நானும் உங்க கூட வருவேன். நீ எங்க கூட வரவே முடியாது சாரா. காலையில ஏன் நீங்க கூடாரத்தை விட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயோ போனீங்க? நேத்து ராத்திரி கூட நீங்க கூடாரத்துக்குள்ள ஏதோ செஞ்சுட்டு இருந்தீங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க. சாரா, தயவு செஞ்சு எல்லா விஷயங்களையும் மூக்க நுழைக்காத. ஆண்டவருடைய கரம் எல்லாத்துலயும் எல்லா நேரங்கள்லயும் நம்ம கூட இருக்கும். அது எனக்கும் தெரியும். வாங்க போலாம். அப்பா, சொல்லு மகனே. என் சகோதரன் இஸ்மாயில் கிட்ட இருந்து ஏதாவது செய்தி வந்ததா? ஆமா, அவனுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி அனுப்பியிருந்தான். என்ன, இன்னொரு குழந்தையா? ஆமா. அப்பா, எனக்கு வயசு வரும்போது ஹாகார் இஸ்மாயிலுக்காக பெண் கேட்டு அனுப்புனது மாதிரி நீங்களே என்ன எகிப்துக்கு அனுப்பிடுவீங்களா? நீ ஒரு எகிப்து பெண்ணை மணக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்முடைய இனம் கிடையாது. ஆகார் எகிப்துல இருக்கிற பாரோவுல இருந்து ஒரு ராஜ வம்சத்து பெண்ணை இஸ்மவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அப்போ நம்ம இனம் எங்க இருக்குப்பா? ஹரன்ல இருக்கு. உன்னுடைய மாமாவான நாகோர் தான் குடும்பத்தோட அங்கதான் வசிக்கிறான் மகனே. அப்படின்னா அங்கிருந்து எனக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுப்பீங்களா? அந்த விஷயங்களை பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. சரியான நேரம் வரும்போது நானே அதை முடிச்சு வைக்கிறேன். இப்போ ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வேலையை செய்யலாம். சரிங்கப்பா, அப்படியே ஆகட்டும். ஆபிராம் ஈசாக்கை எங்க கூட்டிட்டு போனாரு? இந்த கவலையை என்ன கொன்னுடும் போல இருக்கே. இல்ல, நான் இந்த கவலையை ஜெயிக்க விட மாட்டேன். அமைதியாரு சாரா, அமைதியாரு. ஈசாக்குக்கு எதுவும் ஆகாது. ஆண்டவரே, இந்த கெட்ட எண்ணத்தை என்னை விட்டு வரட்டுங்க. அந்த மலைக்குத்தான் நாம போகணும். இந்த மிருகங்களோட நீங்க இங்கே இருங்க. நானும் உங்க கூட வரேன் என் ஆண்டவரே. இல்ல, நான் என் மகனோட மலைக்கு போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. வா மகனே, போகலாம். இந்த விறகுகளை நீ எடுத்துக்க. போயிட்டு வந்துடுறேன்.
அப்பா, சொல்லு மகனே. நம்ம பலி கொடுக்க போறோம்னா விறகும் நெருப்பும் இங்க இருக்கு. ஆனா பலி கொடுக்க வேண்டிய ஆடு எங்க இருக்கு? இங்க பாருப்பா, தனக்கு தேவையான பலியை ஆண்டவரே தேர்ந்தெடுப்பாரு. நீ வா போலாம். இந்த பலிப்பீடத்தை கட்டுறதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் மகனே. அவர் ஆடை கொண்டு போகல. ஆபிரகாமும் ஈசாக்கும் நமக்கு பதிலா அவங்களே விறகுகளை சுமந்துட்டு போயிருக்காங்க. சாரா எவ்வளவோ சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காம ஈசாக்க கூட்டிட்டு வந்தது அவ மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும் தெரியுமா? இது ஒரு வேட்டையாடுற பயணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தன் மகனையே அவர் பலி கொடுக்க மாட்டாரு. இல்ல, இத பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஈசாக் மகனே, நான் என் முழு இருதயத்தோட அளவுக்கு அதிகமாக உன்னை நேசிக்கிறேன் மகனே. நானும் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. உங்கள்கிட்ட கட்டளைப்படி நடங்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு மிக பலமான குரல் கேட்டது. ஆபிரகாம், ஆபிரகாம், அந்த சிறுவனின் மேல் கை வைக்காதே, அவனை துன்புறுத்தாதே. எனக்காக உன் ஒரே மகனையே பலி கொடுக்க துணிந்தாய் என்று எனக்கு தெரியும். ஈசாக், ஆண்டவர் தனக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்காருப்பா. எழுந்துரு, எழுந்துரு. வா மகனே, வா. வா. இந்த ஆட்டுக்குட்டி உனக்காக தன்னோட உயிரை கொடுத்துருச்சு மகனே. அப்பா, ஆண்டவர் உங்களோட பேசினதை நான் கேட்டேன். அந்த குரல் கேட்டு கூட நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இனி நாம இந்த இடத்தை ஆண்டவருடைய பூமின்னு தான் அழைக்கணும். பின்பு ஆபிரகாமிற்கு ஆண்டவரின் குரல் ஒலித்து சொன்னது, நான் சொல்வது சத்தியம். உன் ஒரே மகனை எனக்காக பலி கொடுக்க துணிந்ததால்
நான் உன் வாரிசுகளை பெருக்கி கடற்கரை மணல் துகள்கள் போலவும் சொர்க்கத்தில் ஒளிரும் நட்சத்திரங்கள் போலவும் ஆக்குவேன். உன் வாரிசுகள் தங்கள் எதிரிகளின் தேசங்களை கைப்பற்றுவார்கள். நீ எனக்கு அடிபணிந்ததால் உன் வாரிசுகள் மூலமாக இப்பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் வாழ்த்து பெறும். ஆண்டவருடைய குரல் எனக்கு இப்ப கேக்குதுப்பா. நல்லது மகனே. வா மகனே வா. இங்க பாருப்பா, ஆண்டவர் என்ன காப்பார். ஆனா இந்த விஷயத்தை கேட்டும் அம்மா எப்படி தாங்கிக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை நினைக்காம இருந்ததே இல்லப்பா. உன் அம்மா தான் நம்ம எல்லாரையும் விட ரொம்ப கஷ்டப்பட்டவ. ஆனா நம்ம எங்க போறோம், என்ன செய்ய போறோம்னு அவங்க ரொம்பவே சந்தேகப்பட்டாங்க இல்லையாப்பா? அவளுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். அப்படியா? அப்ப சீக்கிரமா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சீக்கிரம் வாங்கப்பா. வா குழந்தை வா. ஈசாக், என் மகனே, எப்படி இருக்க? ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? ஏன் இதயத்தையே நீங்க நொறுக்கிட்டீங்க? சாரா, தயவு செஞ்சு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்திக்காத. இந்த முதிர்ந்த வயசு வரைக்கும் நாம ஒன்னா கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை நான் இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா நிச்சயமா அதை கேட்டு உன் மனசு தாங்கி இருக்குமா? நீயே நினைச்சு பாரு, உன்னால அதை தாங்கிக்க முடியுமா என்ன? இதுக்கு மேல இத பத்தி எதுவுமே நான் பேச விரும்பல. நீங்க எனக்கு கொடுத்த வழியெல்லாம் போதும். இங்கிருந்து போயிடுங்க. என் மகனை விட்டுட்டு இங்கிருந்து போயிடுங்க. நான் உங்களை மன்னிக்கிற காலம் வரும் நம்புறேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. சார், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு என்னால தனியா இருக்க முடியாது. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமே? சொல்லு இல்லையா சார்? நீங்க ஈப்ரானுக்கு உடனே போகணும். ஏன் எஜமானி சாராவுக்கு நீங்க கண்டிப்பா தேவை. என் சாராவுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லு. ஏன் எஜமானி சாராவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு. சாராவுக்கு என்ன ஆச்சு? அவ இறந்துட்டாளா? ஆமா. சரி, நீ போ, நான் பின்னாலே வரேன். நீ கிளம்பு. இல்லை ஆண்டவரே, நான் உங்களுக்காக பள்ளத்தாக்கிலே காத்துட்டு இருக்கேன். சார், சார், ஆண்டவர் பெயரால் நீ ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் கொடுத்தா அவரை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே, சாராவுடனான வாழ்க்கை பயணத்திற்கும் உம்முடைய வாக்கு தத்தத்திற்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி.